இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், இல்ல இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீயா நானான்னு பாக்கலாம். இந்த மாதிரி தாங்க ருக்மணி அம்மா மற்றும் வாசுகிக்கு இவங்க 2 பேருக்கு இடையில நீயா நானான்ற போட்டி தான் நடக்க போதுன்னே சொல்லலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், வாசுகி அம்மா எப்படா ருக்மணி அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பலாம், இந்த குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்துனா தான் நம்ம இந்த வீட்டை அபகரிக்க முடியும் அப்படின்னு திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது சம்பாதிச்ச சொத்துக்கு ஆணு திரிவாங்களாமே, அந்த மாதிரி தான் இருக்காங்க வாசுகி அம்மா. யார் சம்பாதிச்ச சொத்துக்கு யார் உரிமை கொண்டாட நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அதுவும் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் தனத்தை விரட்டி அடிக்கணும் அப்படின்ற நினைப்போட இந்த பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட வாசுகியை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்னா கண்டிப்பாக ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்காக தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அடுத்ததாக ருக்மணி அம்மாவுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு செயலை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம் வாசுகி அம்மா. என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்கணும், எல்லாருக்குமே இவங்க தான் சமைச்சு போடணும் அப்படின்ற வேலையை கொடுக்க போகிறாங்க. இதுக்கு ருக்மணி அம்மா எந்த மாதிரியான பதில் கொடுப்பாங்கன்னா, பதிலுக்கு பதில், அதாவது வாசுகி அம்மா எந்த வேலையை செய்ய சொன்னாங்களோ அந்த வேலையை இவங்கள வச்சே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம் ருக்மணி அம்மா. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா வாசுகிட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கு இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடிக்கடி ருக்மணி அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இது என் வீடு, எனக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட சொல்லி கடுப்பேற்ற போகிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் வாசுகிக்கு கொஞ்சம் பயம் வரும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. வாசுகி அம்மாவுக்கு என்ன தோணுன்னா, இந்த வீட்டை கண்டிப்பாக தனத்திட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது போல், ஏன்னா ருக்மணி அம்மா இது ஏன் வீடுன்னு சொல்லி உரிமை கொண்டாட வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி ருக்மணி அம்மா தாங்கிட்டேயே இவ்வளோ திமுறா பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு கோபத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ராதிகா கிட்ட போய் பேச போகிறாங்க. இங்கே பாரு ராதிகா, எவ்வளோ திமுறா என் வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி பேசுகிறான்னு பாரு, இவளுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, தவளை தான் வாயால் கெடும், அது மட்டும் இல்லாமல் யானை என்ன பண்ணும், தான் மேலே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி செயல் செய்ய போகிறாங்கன்னே சொல்லலாம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ராதிகா அந்த அங்கே வாழைப்பழம் இருக்கு எடுத்துட்டு வா. அத்தை இது எதுக்கு தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. காரணம் இல்லாமையா நான் கேட்பேன், காரணத்தோடு தான் நான் கேட்பேன், ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. உடனே ராதிகா வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. சரி சாப்பிட்டாச்சு, இனி அடுத்ததாக தோலை எங்கே தூக்கி போடணும், குப்பைத்தட்டில் தான் போடணும் அப்படின்னு ராதிகா சொல்லுவாங்க. இதை கேட்ட வாசி, மரமண்டை இது குப்பைத்தொட்டில் போடுறதுக்காக நான் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடல, இது ருக்மணி அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி அவங்களுக்கு பார்க்காத மாதிரி வாழைப்பழத்தோலை அங்கே போட்டு விட்டேன்னா கடைசி அவங்க வலிக்கு கீழே விழுந்துருவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வாசியை சொல்ல போகிறாங்க. ஓ அப்படியாத்த, சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போய் செய்ய போகிறாங்கன்னே சொல்லலாம். தருணத்தில் தான் ராதிகா ருக்மணி அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வாழைப்பழத்தோலை போடலாமா போட வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் சரி போட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் இருந்தாலும் ருக்மணி அம்மா இதை கவனிக்காமையே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா, ருக்மணி அம்மா அந்த வாழைப்பழத்தோலை மிதிப்பாங்களா மிதிக்க மாட்டாங்களான்னே எதிர்பார்த்துக்கிட்டே கற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ருக்மணி அம்மா மிதிக்க மாட்டாங்க. 2 பேர் முக்கையை உடைக்கிறதுக்கு சரியான ஆள் யாருன்னா டக்ளஸ் தாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற கேடித்தனத்துக்கும் முடிவு கட்டணும்னா அது டக்ளஸால் மட்டும்தான் முடியும்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ராதிகா வாழைப்பழத்தோலை போடுறதையும் பார்த்துட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ருக்மணி அம்மா விழுவாங்களா விழமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டாருன்னே சொல்லலாம். பார்த்த டக்ளஸ் என்ன நினைக்க போறேன்னா, என் அக்காவுக்கு என்றைக்குமே ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்காது, இவளுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் நினைக்க போகிறாரு. அந்த வாழைப்பழத்தோலை அப்போ அக்காவை மிதிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறாரு. அதான் டக்ளஸ்க்கு யோசனை வருது, அக்காவுக்கு அடுத்தவங்க சொத்து அடுத்தவங்க காசுனா பிடிக்கும், அப்போ அதை வச்சே அவளை மடக்குவோம் அப்படின்னு சொல்லி டக்ளஸ் யோசிக்க போகிறாரு. தான் டக்ளஸ்க்கு யோசனை வருது. என்ன யோசனை வருதுன்னா, நம்ம அக்காவுக்கு ஏதாவது பிடிச்சது இங்கே இருக்குன்னு சொன்னா தான் ஓடி வருவா, அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்க சொத்து அடுத்தவங்க காசுனா தான் அவளுக்கு பிடிக்கும், அப்போ அந்த மாதிரியே சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அக்கா நீ எதுவும் காசு எதுவும் கீழே போட்டியா, ஏன்னா தேடுற மாதிரியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கே என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. காசுக்கும் டக்ளஸ்க்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி, ஆமாடா டக்ளஸு என் காசு எங்கேயோ போட்டுட்டுன்னு நினைக்கிறேன், காணான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பார்த்தியா மாதிரி வாசுகி டக்ளஸ்கிட்ட கேட்க போகிறாங்க.
அப்படியாக்கா இருக்கா நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறான்னா அந்த வாழைப்பழத்தோலை தாண்டி வரணும் வாசிக்கு அப்படின்ற காரணத்துக்காண்டி அங்கே இருக்குன்னு சொல்ல போகிறாரு. அந்த யோசனை தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. உடனே டக்ளஸ் என்ன பண்ணிடுவான்னா, அக்கா இங்கே பாருக்கா, இங்கே தான் இருக்குது காசு, இங்கே பாரு கிடக்கு பாரு, வாக்கா வேமா அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மாவை கூப்பிட போகிறாரு. அதை கேட்டதுமே வாசியம்மா காசு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேன்டா டக்ளஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர சமயத்தில் தான் எங்கள் அக்கா வாழைப்பழத்தோலை மிதிக்காமல் வந்துருமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தோலில் கரெக்டாக கால் வைக்கிற மாதிரியே செட் பண்ணிடுறாரு. வாழைப்பழத்தோலில் கால் வச்சு வாசிகமாக கீழே விழுந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வலியால் துடிக்கிறாங்க. அந்த தருணத்தில் ராதிகா அத்தை அத்தை என்னத்தை கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தூக்க போகிறாங்க. என்ன அத்தை, ருக்குமணி அம்மாவுக்கு வச்ச வலையில நீங்க விழுந்துட்டீங்களே. ஐயோ ராதிகா, இது என்ன அநியாயம். பார்த்த டாக்லஸ் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, என்னக்கா காசுன்னு வந்த காசு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாகவே சிரிக்க போகிறாரு. அந்த தருணத்தில் வாசி அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை காமிக்க முடியாமல் வலியால் துடிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்து ருக்மணி அம்மா ரொம்பவே சிரிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு தருணம் கண்டிப்பாக அமையணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.